தீனை பற்றி மௌலவி இப்படி செய்தாரா, ஆளும் எப்படி செய்தாரா என்று ஒரு ஏக்கம் வந்துட்டு அது தீனைத்தான் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போய் அந்த நிலைமை ஏதாவது உருவாச்சு. நீங்க ஆலிம பத்தி புறம் பேசினதனால். இதனால் உலமாக்கள் எழுதுறாங்க, சலபு சாலிஹீன்கள் எழுதுறாங்க, எல்லார பத்தியும் புறம் பேசுறது வேற, ஆலிம் இல்லாத இடத்துல அவருடைய தவறான செய்திகளை புறம் பேசுறது வேற. அந்த புறத்தை பேசுறவங்க உலகத்துல தப்பு இல்லை. தரப்புகள் சொல்றார், உலமாக்களுடைய இறைச்சி நஞ்சூட்டப்பட்டது. புறம் பேசுறவர், இறைச்சி சாப்பிடுறவர் குர்ஆன் சொல்லுது, யாரை பற்றி புறம் பேசினாலும் அவருடைய பிணத்தை தின்றதை போல உலமாக்கள் எழுதுறாங்க. இல்ல, உலமாக்களுடைய இறைச்ச சாப்பிடுறதே அது லேசில தப்பிக்கிறாரே, அதுல நஞ்சு கலந்துகிறது. அதோட முதல் விளைவு என்ன தெரியுமா? புறம் பேசுறவருடைய பரம்பரையில ஆகுமான ஒரு ஆலிமை அல்லாஹ் உருவாக்க மாட்டார். அவருடைய குடும்பம், அவருடைய சந்ததி உலமா அந்த வாரிசு சொத்திலிருந்து மஹ்ரூமாக்கப்பட்டுவிடும். ரொம்ப பயங்கரமான. ஆகவே உலமாவை எண்ணியப்படுத்துவது என்பது அவருடைய கட்டளைகள், அவர் தீனுடைய ஹக்கான கட்டளைகளை சொல்லும் போது அதற்கு மரியாதை கொடுத்து, ஒத்துழைப்பு கொடுத்து அதை பாதுகாப்பது, அவருக்கு பின்னால் நிற்பது, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது, அவரால் நடக்குகின்ற தவறுகளை மறைப்பது, அவருக்காக துஆ செய்வது, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, இத்தனை அம்சங்களும் இணைந்ததுதான் ஒரு ஆலிமை கண்ணியப்படுத்துவது. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்கணும், இன்று எமது சமூகத்தில் இவ்வளவு வளர்ச்சி கண்ட இந்த உலகத்தில், இவ்வளவு தீனை பற்றி பேசப்படுகின்ற இந்த உலகத்தில் உலமாக்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்ற மரியாதை என்ன? அவர்களுடைய ஹக்கிலே நாம் செய்திருக்கின்ற கண்ணியங்கள் என்ன? அவர்களை எந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறோம்? உலமாக்கள் ஒருபோதும் யாரிடத்திலும் யாசகம் கேட்க தயாரானவர்கள் அல்ல, யாசிப்பவர்கள் அல்ல. ஆனால் எங்களுடைய ஒரு கடமை இருக்கிறது, அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அதனை பூர்த்தி செய்து கொடுப்பது.